வர 2026 T20 உலகக்கோப்பை மற்றும் நியூசிலாந்துக்கு எதிரான T20 தொடருக்கான இந்திய அணியை BCCI சனிக்கிழமை டிசம்பர் 20 அன்று அறிவிக்க இருக்காங்க. இதுல சூரியகுமார் யாதவ் தலைமையில 15 வீரர்கள் இடம்பெற இருக்காங்களாம். இந்த 2 தொடர்களுக்காக 15 பேர் கொண்ட அணிகள் ஏறக்குறைய ஒன்றாகவே இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அகர்கர் தலைமையிலான தேர்வுக்குழு அணியில எந்த மாற்றத்தையுமே செய்ய வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்றாங்க. T20 உலகக்கோப்பை பிப்ரவரி 7ஆம் தேதி ஸ்டார்ட் ஆனாலுமே ஒரே மாதத்திற்கு முன்பு தங்களுடைய அணியை முன்கூட்டியே ஒவ்வொரு கிரிக்கெட் வாரியமும் சமர்ப்பிக்க வேண்டும். சோ இதனால நியூசிலாந்து தொடருடன் சேர்த்து T20 உலகக்கோப்பைக்கான இந்திய அணியையுமே அகர்கர் அவர்கள் அறிவிக்க போறாராம். இதனை தவிர சில ரிசர்வ் வீரர்களுமே அறிவிக்கப்படுவாங்க. இதனால மெயின் அணியில ஏதேனும் வீரருக்கு காயமடைந்தால் கடைசி நேரத்துல மாற்றிக்கொள்ளலாம். இதன் மூலம் வாய்ப்பு கிடைக்காத வீரர்களுக்குமே T20 உலகக்கோப்பை கதவு திறக்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்திய அணி ஜனவரி 11 முதல் 31 வரை நியூசிலாந்துடன் 3 ஒருநாள் மற்றும் 5 T20 போட்டிகள் கொண்ட வெள்ளைப்பந்து தொடர அவங்களுடைய சொந்த மண்ணில் நடத்துறாங்க. அதன் பின்பு 2026 T20 உலகக்கோப்பை நடைபெற உள்ளது. பிப்ரவரி 7 அன்று மும்பையில அமெரிக்காவை எதிர்கொள்ளும் இந்தியா பிப்ரவரி 12 அன்று டெல்லியில நமீபியாவுடன் மோதுறாங்க. தொடர்ந்து பிப்ரவரி 15 அன்று கொழும்புல பாகிஸ்தானுடனும் பிப்ரவரி 18 அன்று அகமதாபாத்ல நெதர்லாந்துடனுமே விளையாடி குரூப் ஏ போட்டிகளை முடிக்கும் அப்படின்னு தகவல் வெளியாகி இருக்கு. சோ இந்த நிலையில பாத்தீங்கன்னா இந்தியாவுடைய 15 பேர் கொண்ட பட்டியல்ல யார் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்றது தான் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பாகவுமே இருக்கு. இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.